வணக்கம். நெக்ஸ்ட் இப்போ கான்ஸ்டியூஷன் நெக்ஸ்ட் பார்ட் டூவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் டூ, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து குடிமை பகுதியில் பார்ட் ஒன் பார்த்தோம். பார்ட் ஒன்னில் ஒன்லி பார்ட் பேசிக் மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். டென்த்து சிலபஸ்லேயே குடிமையில் அரசியலமைப்பு வெரி இம்பார்ட்டன்ட். எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்கன்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். இப்போ எலாபரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கட்டளை நோக்கம், இந்திய அரசியலமைப்பு, ஓகேங்களா. அதில் கட்டளை நோக்கத்துக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பார்ட்டை பார்ப்போம், ஓகேங்களா. ஏன்னா நிறைய விஷயம் இருக்கனால ரெண்டு பார்ட் வீடியோ பார்ப்போம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதை அறிதல், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை அறிதல். ரெண்டாவது. தேர்ட் ஒன், அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை புரிதல். அடுத்து ஃபோர்த் ஒன், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை அறிதல். அடுத்து ஃபிஃப்த் ஒன், மத்திய மற்றும் மாநில அரசு உறவுகள் மற்றும் அவசர நிலை பற்றி புரிதல். ஓகே, அறிமுகம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம அங்க பார்த்தோம். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு சட்டமாகும், ஓகேங்களா. அது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாகும், ஓகேங்களா. குறிப்பாக ஒரு அரசு நிறுவன கட்டமைப்பு பல்வேறு துறைகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளிடையே அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் கட்டமைப்புடன் அரசியலமைப்பு சம்பந்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு எந்த கொள்கைகளை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடு, அதாவது யூஎஸ்ஏ தோன்றியது, ஓகேங்களா. இப்போ ஹைலைட் பண்ண பாயிண்ட் 1.1 அவசியம்னா என்ன, ஒரு இதாக தான் கொடுத்துருப்பாங்க. 1.2, ஓகே, ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வரல ஹைலைட்ல பண்ண மாட்டோம், ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் 1946 ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசின் நியமன உறுப்பினர்கள், பாலஸ்தீனர்களின் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். 389 உறுப்பினர்கள் இருந்தனர். என்னப்பா, பாலஸ்தீன சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அரசியல் நிர்ணய சபையில் முதல் கூட்டம் 1946 ஆண்டு டிசம்பர் 9 நடைபெற்றது. இச்சபையின் தற்கால தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிந்திர சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர்கள் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்துடுறாரு. அவர் தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், HC முகர்ஜி மற்றும் BT கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகள் 164 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே அவர் இந்திய அரசின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இதெல்லாம் ஓல்டு தான், ஓகேங்களா. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்ட இறுதி முகவரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949 ஆண்டு நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இது, ஓகேங்களா. அதனால கொஞ்சம் இதா பார்த்துக்கிறோம் நம்ம, ஓகேங்களா. பிரேம் பக்காரி நரேன் ரைட்ஜடா என்பவரால் இந்திய அரசியல் சட்டம் இத்தாலி பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. ஓகேங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். இத்தாலி பாணியில் கைப்பட எழுதப்பட்டது, ஓகேங்களா. பிரேம் பக்காரி நரேன் ரைட்ஜடா
என்பவரால் இந்திய அரசியல் சட்டம் இத்தாலி பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். ஓகேங்களா. சிறப்பு கூறுகள் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்திய அரசியல் சிறப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் உலகிலேயே எழுதப்பட்ட அனைத்து அரசியல் சட்டங்களை விட மிகவும் நீளமானது. ஓகேங்களா. உலகிலேயே கம்பேர் பண்றப்ப நம்ம தான் அதிகம். இதன் பொருள் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகள் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா. மற்ற நாடுல இருந்து பெறப்பட்டது நம்மளுக்கு. இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. ஓகேங்களா. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தையே மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது. மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது. இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாக்குகிறது. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்டதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவரும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது. ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் ஆகியோருக்கு சிறப்பு விதிகள் மூலம் சலுகைகள் வழங்க வகை செய்கிறது. வெரி இம்பார்ட்டன்ட். முகவரைங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது முகவரை பிரியாமல் என்ற சொல்லால் அரசியலமைப்புக்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது வந்து பிரியாம்பிள் வெரி இம்பார்ட்டன்ட். முகவரை தான் ஷார்ட்டா நம்ம வந்து டெவலப்பிங்ஸ் பார்த்திருப்போம். டெவலப்பிங்ஸ் ஓகேங்களா. சம்மரைட் டெவலப்பிங்ஸ் பார்த்திருப்போம். டெவலப்பிங்ஸ் ஷார்ட்டா இருக்கும். அது வந்து ரஃப் காப்பி ஃபேர் காப்பி போட்டு எழுதுவாங்களா, அதான் அது மாதிரி தான். கான்ஸ்டியூஷன்ல முகவரை வெரி இம்பார்ட்டன்ட். அது பிரியாம்பிள் சொல்லுவாங்க. இது அரசியலமைப்பு சட்டம் முன்னுரை என்ற குறிக்கிறது. ஓகே. அரசியலமைப்பு திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. திறவுகோல் ஓகேங்களா. அடுத்து 1947 ஆண்டு ஜனவரி 2 நாள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு முகவரை அமைந்துள்ளது. முகவுரையானது 1976 ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டது. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களோ இந்தியாவின் அரசியலமைப்பின் முகவரை தொடங்குகிறது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஜனநாயகம் அந்த இதுதான் கொடுத்துருப்பான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்மளுக்கு. மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே. 1789 ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களாயின. சகோதரத்துவம் ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. ஓகேங்களா. இந்திய அரசியல் தான் 1789 ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களாயின. இதான் முக்கிய முழக்கம். அடுத்து வந்து இந்திய அரசியல் முகவரையில் இவற்றின் முக்கிய முகவரி பிரியாம்பிள்ல வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க இதுக்கு. ஓகேங்களா. அடுத்து சிட்டிசன்ஷிப். ஓகே, அதான் சிட்டிசன். ஓகேங்களா. குடியுரிமை. சிட்டிசன் என்னும் சொல் சிவிக்ஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசியல் வசிப்பவர் என்பதாகும். ஒரு நகர அரசியல் வசிப்பது என்பதாகும். ஓகேங்களா. ஓகே. இந்திய அரசியலமைப்பின் பாகம் 2 சட்டப்பிரிவு 5 11 குடியுரிமை பற்றி விளக்குகிறது. ஆர்டிகல்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரத்துன்னு சொல்லுவாங்க, பின்னாடி பார்ப்போம். அடுத்து குடியுரிமை சட்டம் 1955. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகிய பற்றி விளக்குகிறது. இச்சட்டத்தின் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டது. ஓகேங்களா. முதலில் குடியுரிமை சட்டம் காமன்வெல்த் குடியுரிமையை வழங்குகிறது. ஆனால் 2003 ஆண்டில் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின்படி உரிமை நீக்கப்பட்டது. அடுத்து நெக்ஸ்ட் குடியுரிமை பெறுதல். குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமையை பெற 5 வழிகள் பரிந்துரை செய்கிறது. அவை பிறப்பு, வம்சாவளி, ஓகேங்களா,
பதிவு செய்தல், இயல்பு உரிமை மற்றும் பிரதேச இணைவு ஆகும். பிரதேச இணைவு ஆகும். குடியுரிமை பெறுதல் இந்த வழிமுறையில் பெறுதல். ஓகேங்களா. அடுத்து குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறை குடியுரிமை பெற முடியும். ஓகேங்களா. குடியுரிமைனா புரியுதுங்களா? இந்தியனா இருக்கணும். ஓகேங்களா. இந்தியில பிறந்திருந்தா குடியுரிமை தருவாங்க. ஓகே, நீங்க பார்ப்போம். பிறப்பின் மூலம் 1950 ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்கள் கருதப்படுகிறது. வம்சாவளி 1950 ஆண்டு ஜனவரி 26 அன்று அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்தோ ஒருவன் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் குடியுரிமை பெற முடியும். அதாவது ஒன்றும் சொல்ல, பிறப்பு மூலம்னா என்னது? பிறப்பு டிசம்பர் 26 நாடு இந்தியாவில பிறந்திருக்கணும். இந்தியாவில பிறந்தனா அது வந்து குடிமகன். வம்சாவளி மூலம். வம்சாவளினா வந்து ஒருத்தர் வந்து ஃபாரின்ல செட் ஆயிருப்பாரு, அவங்க அப்பா இங்க பிறந்திருக்காரு. ஓகேங்களா. அவங்க அப்பா இங்க பிறந்திருக்காரு, அப்போ வந்து அதன் மூலம் நம்ம குடியுரிமை வேண்டலாம். அடுத்து பதவியின் மூலம். ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இக்குடியுரிமை பெறலாம். அடுத்து இயல்பு உரிமை மூலம். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்பு உரிமை கோரி விண்ணப்பித்ததன் மூலம் அவர் இந்திய குடியுரிமை பெறலாம். ஓகே. பிரதேச இணைவு மூலம், அதாவது நாடுகள் பிரதேச இணைவின் மூலம் பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு எவ்வாறு இணையும் நாடுகளில் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் குடியுரிமை இழத்தல். அதே 1955 தான். ஓகேங்களா. குடியுரிமை சட்டம் 1955 படி 55 படி ஒருவர் தன் குடியுரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியல் அமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமை துறத்தல், முடிவு செய்தல், இழத்தல் என்ற பின்வரும் 3 வழிகளில் இழப்பர். ஓகேங்களா. 3 வழி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமை இழத்தல். ஓகேங்களா. முன்வந்து நான் வந்து இந்திய குடியுரிமையில இழக்கிறேன் அப்படின்னு சொல்லி தானா முன்வந்து இது பண்றது. நெக்ஸ்ட் 2வது வந்து வேறு ஒரு நாட்டின் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்த குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடுதல். நான் வெளிநாடு போறேன், வெளிநாட்டுல எனக்கு வந்து அங்க சிட்டிசன்ஷிப் இருக்கு. ஓகேங்களா. அதனால தாமாகவே எனக்கு இந்தியாவில இருந்து வேணாம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா. அடுத்து 3 இயல்பு உரிமையின் மூலம். குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவத்தின் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படுத்தும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடியுரிமையை இழக்க செய்யும். ஓகே. அடிப்படை உரிமை. இந்திய அரசியல் சட்டம் பகுதி 12 இருந்து 35 வரையிலுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. ஓகேங்களா. அரசியல் அமைப்பு உருவாக்கியவர் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியலமைப்பு உள்ள அடிப்படை உரிமைகள் தாக்கத்தால் உருவாக்கினார். ஓகேங்களா. அரசியல் அமைப்பு சட்டம் பகுதி 12 இருந்து 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. ஓகேங்களா. அரசியல் அமைப்பு உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள். முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. இந்த இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 3. ஓகேங்களா. இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆன சில அடிப்படை உரிமைகள் உள்ளன. சில அடிப்படை உரிமைகளை ஒவ்வொன்றும் வந்து பார்க்கலாமா? சமத்துவ உரிமை முடிஞ்சிச்சு. சமத்துவ உரிமை இதுல இருந்து 14 இருந்து 18 வரைக்கும். ஓகேங்களா. அடுத்து சுதந்திர உரிமை. ஓகே. பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்பு தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை.
அதாவது பேச்சுரிமை இருக்கணும், கருத்தறிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சரிங்களா? அதில் எல்லா இடத்துலையும் சங்கம் அமைப்புகள் தொடர்பான உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. ஓகேங்களா? அடுத்து பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அடுத்து பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. நெக்ஸ்ட் பிரிவு 21A அது திருத்தப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதான் 21A. ஓகேங்களா? தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அடுத்து 3 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அடுத்து பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். சரிங்களா? இது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்து 4ன்னு பார்த்தீங்கன்னா சமய சார்புரிமை. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 27 பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அடுத்து நெக்ஸ்ட் கல்விச்சார் உரிமை. 5 கல்விச்சார் உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஓகேங்களா? அடுத்து 6 அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. 6 அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிமை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல். பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். ஆயிரத்தி 1978 44வது அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படி அடிப்படை உரிமை பட்டியலிலிருந்து சொத்துரிமை 31 நீக்கப்பட்டது. 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவில் 300A கீழ் இந்த சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. கீழ் ஒரு ஓகேங்களா? 1978 44 சட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமைக்கு வைக்கப்பட்டுள்ளது உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்போ 31 நீக்கிட்டாங்க. அதான் சொத்துரிமை நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? சொத்துரிமை நீக்கிட்டாங்க. இது 5 தலை மீறுதலை குறிக்கும். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு
வெரி இம்பார்ட்டன்ட். பெரும் முதலாளியிடமிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக கிபினா கிறிஸ்து பின்பு அதாவது பொது ஆண்டு மாத்திட்டாங்க. 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகா சாசனம் எனப்படும். இதுவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமாகும். பெரும்பாலும் முதலாளியிடமிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் பால் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகா சாசனம் எனப்படும். இதுவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகளும் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமாகும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரசியல் அமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. அரசியல் அமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். நீதி பேராணை என்னன்னா, நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராண்மைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. அவை ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கோட்பு நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை ஆகியவனவாகும். இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் பாதுகாக்கிறதுனால போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறதுனால உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மாவாகும். டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மாவாகும். ஆட்கொணர்வு நீதி பேராண்மை ஹெபோஸ் கோப்ஸ் சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. ஒருத்தர் சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. ஒன்றும் இல்லை, நான் தப்பே செய்யலை, என்னை கைது செஞ்சுட்டாங்க, ஓகேங்களா, என்னை கைது செஞ்சுட்டாங்க, அதுக்கு யூஸ் ஆகுறதா எனது ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. ஓகே. அடுத்து கட்டளை உறுத்தும் நீதி பேராண்மை. கட்டளை மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். நான் சொல்றேன், கட்டளை உறுத்தும் நீதி பேராண்மை, அதாவது மெண்டாமஸ். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை புரோஹிபிஷன். ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுத்தி தடுக்கும். கீழ் நீதிமன்றம்னா என்னது? செப்பரேட்டா உள்ளது. உச்சநீதிமன்றம், உச்சநீதிமன்றம் மேல உயர்நீதிமன்றம் இருக்குல்ல, உயர்நீதிமன்றத்துக்கு கீழே செயல்படுது பாத்தீங்களா, அதான் என்னது, கீழ் நீதிமன்றம். தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஆவணக்கோப்பு பேராண்மை சேட்டரேட்டரி. உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இதுவும் ஆணையாகும். ஆவணக்கோப்பு பேராண்மை. உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ்மன்றங்களுக்கு இதுவும் ஆணையாகும். கீழ் நீதிமன்றங்களுக்கும் ஆவணக்கோப்பு செய்யறாங்க பார்த்தீங்களா, அதுக்குதான் அது கீழ்மன்றங்களுக்கு இதுவும் அதிகாரமாகும். அடுத்து நெக்ஸ்ட், ஓகே, தகுதிமுறை வினவும் நீதி பேராண்மை கோ வாரண்டோ. ஓகேங்களா, கியூஆ வாரண்டோ. இப்பேராண்மை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. இப்பேராண்மை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் உரிமையாகும். தடை செய்கிறது. அடிப்படை உரிமையை நிறுத்தி வைத்தல். ஓகே, அடிப்படை உரிமையை நிறுத்தி வைத்தல்.
இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? ஆனால் எந்த சூழ்நிலையும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 20 மற்றும் 21 கீழ் வழங்கப்பட்ட உரிமைகள், அதாவது 20, 21 குற்றம் மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு. ஓகேங்களா? இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தண்டனையிலிருந்து பாதுகாப்பு. ஓகே, வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாப்பு தடை செய்ய முடியாது. பண்றேன். அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். அடிப்படை உரிமைகள்லாம் யார் எதுக்குன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. ஓகேவா? குடியரசுத் தலைவர் அவ்வளவு அதிகாரம் உண்டு. மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் ஒரு சைன் பண்ணார்னா அது நாடாளுமன்றத்தில் பரிந்துரை செய்ய இது அப்ரூவல் கொடுத்தே ஆகணும். ஆனால் இந்த சூழ்நிலை குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியல் சட்டப்பிரிவு 20 மற்றும் 21 கீழ் வழங்கப்பட்ட உரிமைகள், அதாவது 20 எனது குற்றம் மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு, இது குற்றம் மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு, 21 தண்டனையிலிருந்து பாதுகாப்பு. ஓகேங்களா? வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாப்பு தடை செய்ய முடியாது. ஓகேங்களா? வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திர பாதுகாப்பு தடை செய்ய முடியாது. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு. ஓகே, அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 51 வரை தரப்பட்டுள்ளது. வெரி இம்பார்ட்டன்ட். அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு அதாவது பார்ட் எத்தனை 4ல அப்படி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? 4 சட்டப்பிரிவு 36 51 வரை தரப்பட்டுள்ளது. ஓகே, அதான் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். ஓகேவா? ஓகே, அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் பொருளடக்கம், வழிகாட்டுதல், அடிப்படை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை அதாவது சமதர்மம், காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்படுகிறது. இந்த கொள்கை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் இதெல்லாம் சும்மா கேட்டுக்கிட்டா போதும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதை லிபரல் அது இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டா போதும். ஆனால் இவை ஒரு நாட்டின் நிர்வகிக்க அவசியமானவை. ஒரு அரசு சட்டத்தை இயற்றும் போது இந்த கொள்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கிய கடமையாகும். சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். இந்திய அரசியலமைப்பு புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியலமைப்பு புதுமையான சிறப்பம்சம் என யார் கூறுறான்னு கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு புதுமையான சிறப்பம்சம் யார் கூறினா அது டாக்டர் அம்பேத்கர் கேட்பாங்க. நெக்ஸ்ட், ஓகே, 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பு பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. அடிப்படை உரிமைகள் நாங்கள் பார்த்தோம்ல, அதை எங்க சேர்த்திருக்கான்னு பாருங்க. 21A ஆல்ரெடி அங்கே பார்த்தோம். அப்போ 21 தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. இந்த திருத்தம் மாநில அரசு முன்பருவ மழலையர் கல்வி மாநில அரசு முன்பருவ மழலையர் கல்வியை, அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், அதாவது WECE
6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. ஓகேங்களா? ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்றேன். 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 2002ல 86வது சட்ட திருத்தம், 86வது சட்டத்தை எந்த ஆண்டு இதுன்னு கேட்பாங்க. அப்ப 2002. அது என்ன திருத்தினாங்க? இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு 45 அதாவது ஆர்டிகல் 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி, அதாவது 45 திருத்தப்பட்டு பிரிவு 21 ஆர்டிகல் 21A பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. இத்திருத்தம் மாநில அரசு முன் பருவ மழலையர் கல்வி, இந்த திருத்தம் எதுக்கு செஞ்சாங்கன்னா, மாநில அரசு முன் மழலையர் கல்வி, அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் ஹேர் அண்ட் எஜுகேஷன் WCE 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே, அடிப்படை உரிமைகளை அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகளும் இடையான வேறுபாடு, இதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா? இது வந்து செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவை நம்மளுக்கு கிடையாது. ஓகே, அடிப்படை கடைமைகள் வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் அதாவது USSR அரசியலமைப்பு தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சர்தார் சுரன் சிங் கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகளை குறித்து ஆராய பரிந்துரை செய்தது. அக்கமிட்டி காங்கிரஸ் கட்சி சர்தார் சுவரன் சிங் கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகளை குறித்து ஆராய பரிந்துரை செய்தது. ஓகேங்களா? அது என்ன ஆண்டு? 1976. ஓகேங்களா? அப்ப கேட்பாங்க. ஓகேங்களா? அதன்படி 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம். இப்ப பாருங்க, நம்ம பாருங்க 76ல 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? 2002ல 86வது சட்ட திருத்தம். இதான் பார்த்துக்கணும் நம்ம. ஓகேங்களா? 76 42 நான் வச்சுக்கணும். அப்ப 2002 86 286 என்ன வச்சுக்கணும். 76 42 286 அப்ப நான் வச்சுக்கணும். ஓகேங்களா? 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியல் அமைப்பில் குடிமக்கள் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. ஓகேங்களா? குடிமக்கள் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. ஓகேங்களா? இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளை குடிமக்கள் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. அவ்வாறு சேர்க்கப்பட்டதான் குடிமக்கள் கடமைகள். ஓகேவா? மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. 51A 51Aனா 51Aல சட்டப்பிரிவு இது திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு பிரிவு மட்டும் கொண்டது. இது முதன்மையாக குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது. இதுல வந்து இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 1976ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சர்தார் சுரன் சிங் கமிட்டி அமைத்து காங்கிரஸ் கட்சி சர்தார் சுரன் சிங் கமிட்டியை எப்போது அமைத்தது? 1976. வெரி இம்பார்ட்டன்ட். அதே 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தத்தின்படி அரசின் குடிமக்கள் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. குடிமக்கள் பொறுப்புகள் சிலவற்றை எப்போ ஆட் பண்றாங்க? 1976ல. என்ன சட்ட திருத்தம்? 42 சட்ட திருத்தம். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க, ரிப்பீட் மட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னதை வந்து ரிப்பீட் கேட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடிப்படை கடமைகள் பட்டியல். ஓகேங்களா? அடிப்படை கடமைகள்ல பட்டியல். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கடமைகளாக பின்பற்ற வேண்டிய சட்டப்பிரிவு 51A வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதிக்கணும். ஓகே, அடுத்து அதாவது 51A என்னென்ன வலியுறுத்துதுன்னு பாருங்க. சட்டப்பிரிவு திருத்திருக்கிறது 51A.
ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசின் கொடியை வணங்கணும். ஓகேங்களா? தேசிய சின்னம், தேசிய மதிக்கணும். சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதில் கொஞ்சம் இதெல்லாம் லெவல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே 6 முதல் 14 இஜட் வயது உள்ள குழந்தைகள் அனைவரும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 2002 அறிமுகப்படுத்தப்பட்ட WZ அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்தியது. இப்பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவரும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்க்க போறது பார்த்தா வெரி இம்பார்ட்டன்ட், மத்திய மாநில அரசியல் உறவுகள். மத்தியில் என்ன உறவுகள், மாநிலம் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க, என்னென்ன வரி விதிப்பு எப்படி நடக்குது, ஓகேங்களா? பேசிக்காக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, மத்திய மாநில அரசு இது எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மத்திய மாநில அரசுகள் என்னென்ன ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்திய அரசு கூட்டாட்சி முறை அமைத்துள்ளதால் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரங்களை அரசியலமைப்பு பிரிக்கிறது. ஓகேங்களா? அரசியலமைப்பு தான் அதை பிரிக்குது. அடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிலவும் உறவினை நாம் 3 தலைப்புகளில் கீழ் காணலாம். ஓகேவா? அப்ப மத்திய மாநில அரசுகள் எத்தனை 3 தலைப்புகள். ஓகேவா? சட்டமன்ற உறவு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சட்டமன்ற உறவு, அடுத்து நிர்வாக உறவு, நீதி உறவுகள். சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவு, நீதி உறவுகள். ஓகேவா? ஓகே, சட்டமன்ற உறவு என்னன்னு பார்க்கலாம். மத்திய நாடாளுமன்றம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? இந்தியா முழுவதும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதியின் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமில்லாமல் யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தும். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வினை பற்றி கூறியது. ஓகேங்களா? அவை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் என. ஓகேவா? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் 3 பட்டியல் முறையே. ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். அவை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய பட்டியல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 97. மாநில பட்டியல 66, பொது பட்டியல் 47 என்ற அதிகாரத்தை வழங்குகிறது. ஓகே, மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. ஓகேங்களா? மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. ஒரு சட்டம் ஏற்றானா நாடாளுமன்றத்தில் அப்ரூவல் பண்ணாதான் எனது அந்த சட்டம் வந்து செல்லுபடியாகும். ஓகேங்களா? மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது. மக்களவை, மாநிலங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு பாருங்க. ஓகேவா? நாடாளுமன்றம். ஓகேவா? நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றாங்கன்னா அது வந்து பரிந்துரையின் பல நாடாளுமன்றம் இயற்றி ஆகணும். ஓகேங்களா? மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியல் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது. ஓகேங்களா? நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற பொது பட்டியலில், அதாவது 3 பட்டியல் வெரி இம்பார்ட்டன்ட். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். ஓகேங்களா? மத்திய பட்டியல எவ்வளவு? 97, மாநில பட்டியல 66, பொது பட்டியல 47. இப்போ பொது பட்டியல ஓகே, தற்போது பாக்ஸ்ல உள்ளது வெரி இம்பார்ட்டன்ட். தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய பட்டியலில் 100 துறைகளும், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகளும் மற்றும் இரண்டின் பொதுவாக பட்டியலில் 52 துறைகள் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அப்ப பாத்துக்கோங்க, மாத்திட்டாங்க. தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகள். ஓகேங்களா? 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள், பொது பட்டியலில் 52. ஓகேங்களா? அப்ப 100, 61, 52, 100, 61, 52, 100, 61, 52, 100, 61, 52 நான் வச்சுக்கணும். அப்ப 1976 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றியது. மாநில பட்டியலில் 5 துறைகள் எடுத்து என்ன பொது பட்டியலில் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, அது எப்ப? 1976. எப்ப? 52 துறை. ஓகேவா? 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அப்ப 1976 அங்க ஒண்ணு பார்த்தோம். ஓகேங்களா? அது பாக்குறப்ப தெரியும்.
1976 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநிலங்களில் இருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியல் மாறியது. அவை கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்கள், நீதி நிர்வாகம் ஆகியவனவாகும். இதுல 76 இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 42 76 42 தான் தெரியும். அங்கேயும் பார்த்தோம். அதுல 100, 61, 52. ஓகேங்களா? 5 இது மாநிலங்கள் எடுத்து பொது பிரிவு போட்டாங்க. ஓகே, இதெல்லாம் தேவையில்ல. அடுத்த நிர்வாகம். ஓகே, சட்டமன்றம் எடுத்துட்டா என்ன வரும்? ஓகேவா? மத்திய பட்டியலில், மாநில பட்டியலில், பொது பட்டியல் 3 பட்டியல். மத்திய பட்டியல், மாநில பட்டியலும், பொது பட்டியல் 3 பிரிக்காங்க. மத்திய பட்டியல் 97, 66, 42. பொது பட்டியல் 47, மாநில பட்டியல் 66. ஓகேங்களா? மாநில பட்டியல். ஓகேங்களா? இது பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 1976 ஆண்டு 42வது சட்டத்தின்படி என்ன பண்ணிட்டாங்க? பொது மத்தியில் 100, மாநிலங்களில் 61, பொதுல 52. ஓகேங்களா? அப்போ 66லேருந்து 61, அப்போ 5 இருக்கா? அதை வந்து பொது பட்டியலில் போட்டாங்க. மாநில பட்டியலிருந்து. இதான் வந்து எனது இதான் வந்து எனது சட்டமன்ற உறவுகள். அடுத்து நிர்வாக உறவுகள் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க. ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தின் மட்டுமே உள்ளது. ஒரு மாநில அரசு இருக்குன்னா, நிர்வகிக்கிறதுனா அந்த சொந்த மாநிலத்தில் மட்டும்தான் என்னது நிர்வகிக்க அதிகாரம் உள்ளது மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் ஏற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. நம்மளே ஒரு சட்டத்தை ஏற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அதே வேளையில் மத்திய அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. அவை நாடாளுமன்றம் தொடர்பாக விஷயங்களில் சட்டங்களை ஏற்றும் சிறப்பு அதிகாரம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பிரத்யேக நிர்வாக அதிகாரத்தை பெற்றுள்ளது மத்திய அரசு. மத்திய அரசு என்னென்ன? அதாவது ஆங்கிறது 1, நாடாளுமன்றம் தொடர்பாக விஷயங்களை சட்டங்களை ஏற்றும் சிறப்பு அதிகாரம். மாநில அரசு செய்து கொள்ளும் உடன்படிக்கை, ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது ஆகியவனவாகும். இப்போ ஜிஎஸ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்டு சென்ட்ரல். சென்ட்ரலில் ஓகேங்களா? ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு கட்டிட்டு அதை சென்ட்ரலில் மாநில அரசு கட்டும், அதை ஸ்டேட் கட்டும். அப்போ அது ஒரு நிதியாக போகும். ஓகேங்களா? அப்போ வந்து இதை வந்து என்னது மத்தியில் தான் இது பண்ணி ஆகணும். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வரி இருக்குது. அது பின் வருவதில் பகுதியில் பார்க்கலாம். ஓகேங்களா? அது எக்கனாமிக்கில் ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்து 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜா மன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜா மன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. அப்போ எப்போ வந்து டாக்டர் PV ராஜா மன்னார் தலைமையில் 3 குழு எப்போ எந்த ஆண்டு அமைத்தது? 1969. 1969 ஆண்டு மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து யாரு தமிழக அரசு நியமித்தது? டாக்டர் PV ராஜா மன்னார். ஓகேவா? அடுத்து நிதி உறவு. ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 இருந்து 293 வரை உள்ள பிரிவுகள் மத்திய மாநில அரசு நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. வெரி இம்பார்ட்டன்ட். நிதி உறவுகள் பார்த்தீங்கன்னா பாட்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 இருந்து 293 வரை 268 இருந்து 293 வரை உள்ள பிரிவுகள் மத்திய மாநில அரசுகளுக்கு 68 இருந்து 93 68 இருந்து 93. ஓகேங்களா? 68 இருந்து 93 எது? மத்திய மாநில அரசு உறவுகள். ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகை வரிகள் விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி 280 கீழ் 280 அப்புறம் என்னது 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின்படி அடிப்படை மத்திய அரசால் சில வரி விதிக்கு உட்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகிறது. வரிகள் ஒரு வரி விதித்து, ஓகேங்களா, அந்த வரி மத்திய அரசுக்கு தனி, மாநில அரசுக்கு தனி, பாதி பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அதான் அது. மத்திய மாநில அரசின் உறவினை
விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983 ஆண்டு சர்க்காரிய குழுவினை நியமித்தார். மத்திய மாநில அரசுகள் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 1983 ஆண்டு சர்க்காரிய குழுவினை நியமித்தார். அக்குழுவில் 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகள் மத்திய அரசு செயல்படுத்தியது. ஓகேவா, மொத்தம் அது ஒரு பரிந்துரை பேர்ல 240 பரிந்துரைகளில் 180 மட்டும் தான் சேர்க்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, அவற்றுள் மிக முக்கியமானது 1990 அமைக்கப்பட்ட மாநிலங்களுக்கிடையான குழு ஆகும். இது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 1990 அமைக்கப்பட்ட மாநிலங்களுக்கிடையான குழு ஆகும். ஓகேவா, அடுத்து அலுவலக மொழி. ஓகேங்களா, மத்திய மாநில அரசுகளுடைய இது பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஒன் செகண்ட் ரிப்பீட் கூட பார்த்துடலாம். மத்திய மாநில அரசுகள் ஒன்ஸ் ரிப்பீட் கேட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, டைம் இருக்கு வேஸ்ட். அடுத்து அலுவலக மொழி. அரசியலமைப்பு சட்ட பகுதி 18 343 351 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழி பற்றி விவரிக்கிறது. வெரி இம்பார்ட்டன்ட். அலுவலக மொழினா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 18, அதாவது பார்ட் 18 மொத்தம் 25 இப்போ கரண்ட் வரைக்கும் 343 351 இப்போ மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் 343 351. ஓகேங்களா, அப்போ 8 7 8. ஓகேங்களா, 8 9 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கிறது. இவை 4 தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. அவை யூனியன் பிரதேச மொழிகள், வட்டார மொழிகள், நீதித்துறை மொழிகள், சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் என்ற பெயரில் உள்ளது. ஓகே, இந்த இதெல்லாம் கொஞ்சம் லிபரலாக கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, முதலாவது மொழிக்குழு 1955 ஆண்டு நியமிக்கப்பட்டது. முதலாவது மொழிக்குழு 1955 ஆண்டு நியமிக்கப்பட்டது. இது தனது அறிக்கையை 1956 சமர்ப்பித்தது. ஓகேங்களா, இவ்வறிக்கை தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் 1963 ஆண்டு அலுவலக மொழி சட்டம் இயற்றியது. முதலாவது மொழிக்குழு 1955 ஆண்டு நியமிக்கப்பட்டது. மொழிக்குழு எப்போ ஆரம்பிக்கிறாங்க? 1955 நியமிக்கப்படுறாங்க. அவர் தனது அறிக்கையை எப்போ தாக்கல் பண்றாங்க? 56. அப்போ ஒரு வருஷம். ஓகேங்களா, அறிக்கை தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் எப்போ சப்மிட் பண்றாங்க? ஒரு வருஷத்துல சப்மிட் பண்ணி 1963 ஆண்டு அலுவலக மொழி சட்டம் இயற்றியது. எப்ப நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுது? 63. ஓகேங்களா, அப்ப பாருங்க, 55 நியமிக்கப்படுறாங்க மொழிக்குழுவை. அது ஒரு வருஷத்துல சமர்ப்பிக்கிறாங்க. அதை நாடாளுமன்றத்துல எப்ப 1963 என்ன பண்றாங்க? அலுவலக மொழி சட்டம் ஏற்றாங்க. ஓகே, சட்டம் ஏற்றாங்க. இச்சட்டம் ஹிந்தி, ஆங்கிலம் மத்திய அரசின் அனைத்து அலுவலக நோக்கங்களுக்காகவும் நாடாளுமன்றம் கருத்து பரிமாற்றத்திற்காகவும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அதன் பயன்பாட்டை தொடரலாம். ஓகேவா, இதெல்லாம் பேசிக்கா தெரியும். 1967 ஆண்டு அலுவலக மொழி திருத்த சட்டம். ஓகேவா, அடுத்து 63 ஏற்று என்ன பண்றாங்க? 67 திருத்தம் செய்யறாங்க. அலுவலக மொழியாக ஆங்கிலம் காலவரையின்றி தொடரலாம் என்று அறிவித்தது. ஓகேவா, ஆங்கிலம் எங்க வேணா பேசலாம். ஓகேங்களா, அது எப்ப? 67 தான் என்ன பண்றாங்க? இது பண்றாங்க. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. தற்போது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா, தொடக்கத்துல 14 மொழி எப்ப 8வது அட்டவணையில அங்கீகரிக்கப்பட்டு செஞ்சாங்க. இப்போ 8வதுல இருந்து தூக்கிட்டு 22 மொழிகள் அங்கீகாரம் செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஓகே, 2004 ஆண்டு இந்திய அரசு செம்மொழி எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. அவை தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. அப்போ வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் செகண்ட் ரிப்பீட். 2004 ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. அவை தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013 மற்றும் ஒடியா 2014.
ஓகே, அவசர கால ஏற்பாடுகள். ஓகேவா? அதுல பார்த்தீங்கன்னா, தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352 அவசர காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகேங்களா? ஓகே, அவசர காலம் தேசிய அவசர நிலை பிரகடனம். ஓகேங்களா? சட்டப்பிரிவு 352. அப்ப அவசர நிலை தேசிய அவசர நிலைனா 352 தான் நமக்கு ஞாபகம் வரணும். போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலை அறிவிக்கலாம். போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. வெளிநிலை அவசர நிலை எனப்படுகிறது. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை எனப்படுகிறது. ஓகேவா? ஆயுதம் ஏந்தி யாராவது இது பண்ணாங்கன்னா அது உள்நாட்டு கிளர்ச்சி. ஓகேங்களா? ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் போது அது உள்நாட்டு அவசர நிலை எனப்படுகிறது. அப்ப வெளிநாட்டு அவசர நிலை, உள்நாட்டு. ஓகே, இது ரெண்டுமே என்னது 352 தான் சட்டப்பிரிவு. சரிங்களா? உள்நாட்டு. ஓகே, இந்த வகையான அவசர நிலை 1962, 1971, 1975 ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டன. 62, 71, 75, 62, 71, 75, 62, 71, 75 ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டன. ஓகே, அடுத்து மத்திய அரசு பிரிவு அடுத்து மாநில அவசர நிலை 356. அப்ப மத்திய என்னது 352. ஓகேவா? தேசிய அதான் மத்திய சட்டப்பிரிவு. ஓகே, 352. அடுத்து மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356, 352, 356. ஓகேங்களா? இது மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பில் விதிக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். யாரு? ஆளுநர் அறிவிப்பார். அது வந்து யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? குடியரசுத் தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஓகே, 356 கீழ் அவசர நிலை அறிவிக்கலாம். இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். அதிகபட்ச அவசர நிலை காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியும். இந்த வகையான அவசர நிலை சட்டம் இயற்றுதல் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளில் மாநிலங்கள் தங்கள் தன்னாட்சியை இழக்கின்றன. அவசர நிலை அறிவித்த பிறகு மாநில சட்டமன்றம் மூடப்படுகிறது. ஓகேங்களா? மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது. ஓகேங்களா? இந்தியாவில் முதன்முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்தது. ஓகே, குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்தது. அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை. ஓகே, நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360, 352, 358, 360. ஓகேங்களா? மத்திய 352, மாநில அவசர நிலை வந்து 358, நிதி சார்ந்த அவசர நிலை 360. ஓகே, நிதிநிலை தன்மை இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதி ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலை பிறப்பிக்கலாம். அதாவது நிதியே இல்லைன்னா குடியரசுத் தலைவர் அந்த ஆணையை பிறப்பிக்கலாம். இந்த வகையான அவசர நிலை மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராக இருந்தாலும் அவர்கள் ஊதியம், படிகள் மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அதாவது எந்த கவர்மெண்ட் போஸ்டில் உள்ளவங்களுக்கான சம்பள பிடித்தம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஊதியத்தின் குறைந்த குடியரசுத் தலைவரின் ஒரு ஆணையின் மூலம் குறைக்கப்படும். சம்பளம் குறைப்பாங்க. அதான் வந்து நிதி சார்ந்த அவசர நிலை. ஓகேங்களா? நிதி சார்ந்த அவசர நிலை. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 2/3 பங்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தமும் கொண்டு வர முடியாது. சரிங்களா? அப்ப புரியுதா? அப்ப ஒரு சட்ட திருத்தம் பண்றாங்கன்னா அது வந்து என்னது நாடாளுமன்றத்தில் போய் தான் என்ன பண்ண முடியும்? சட்டமே ஏற்ற முடியும். ஒப்புதல் 3/2 பங்கு வாக்களித்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? அந்த சட்ட மசோதாவை அப்ரூவல் பண்ணுவாங்க.
ஓகே. அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் வகைகள். அரசியலமைப்பில் 368வது அரசியல் சட்டப்பிரிவு 3 வகை அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களை செய்ய வழிவகுக்கிறது. 3 வகை. அதாவது நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையான மற்றும் மொத்த மாநிலங்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் எளிய அறுதி பெரும்பான்மையுடன் திருத்தம் மேற்கொள்ளலாம். ஆனால் சில அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்தின் எளிய அறுதி பெரும்பான்மை தேவை என அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ளது. அதாவது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வந்திருந்து வாக்களித்த பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மூலம் சாதாரண சட்டமன்ற நடைமுறை போல் செயல்பட்ட அரசியலமைப்பு திருத்தங்களாக கருதப்பட மாட்டாது. 368வது சட்டப்பிரிவு இதனை ஏற்காது. ஆகையால் அரசியல் அமைப்பினை 3 வழிமுறையை மட்டுமே திருத்த முடியும். அப்ப 3 இது மட்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 3 ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே. நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். அடுத்து நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். ஓகேங்களா. நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல். அடுத்து நெக்ஸ்ட், இது 3 முறையில தான் இது பண்றாங்க. ஓகே. அரசியல் அமைப்பின் 42வது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. வெரி இம்பார்ட்டன்ட். அரசியலமைப்பில் 42வது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. யாராரு குழுக்கள், அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். ஓகேங்களா. யாராரு குழுக்கள் அமைத்து என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அரசியல் அமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம்.என். வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியல் அமைப்பு சட்ட செயல்பாட்டிற்காக தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. அரசின் பல்வேறு வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப மெயின் 2000 ஆண்டில் அமைத்தது. ஓகே. 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம்.என். வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியல் அமைப்பு சட்ட செயல்பாட்டிற்காக தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்று அமைத்தது. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007 ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட எம்.எம். பூஞ்சி தலைமையில் அப்போது அரசு ஒரு ஆணையை அமைத்தது. எம்.என். வெரி இம்பார்ட்டன்ட். எம்.என். பூஞ்சி தலைமையில் அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது. ஓகேங்களா. அதுதான். ஓகேங்களா. பாடச்சுருக்கம் பார்த்தீங்கன்னு அமைச்சரவை திட்டக்குழு 1946 கீழ் அமைக்கப்பட்டுள்ள அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது 1946. ஓகேங்களா. அடுத்து இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்திய அரசியலமைப்பு முகவரை கூறுகிறது. சிட்டிசன் என்ற சொல் சிவிக்ஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் மூலம் ஒரு நகர அரசியல் வசிப்பவர் என்பதாகும். சிட்டிசன். ஓகேங்களா. வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் கூற்றுப்படி 32வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். இதயம் மற்றும் ஆன்மா. ஓகேங்களா. எந்த சட்டப்பிரிவு கூறுதுன்னா 32. அதை யார் இது பண்ணாங்கன்னா அம்பேத்கர். ஓகே. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் முன்னாள் சோவியத் யூனியன் USSR அரசியலமைப்பில் இருந்து சேர்க்கப்பட்டன. 2004 ஆண்டில் இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகைகளாக செம்மொழிகளை அறிவித்தது. ஓகேங்களா. அடுத்து இதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் தனியாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. புக் பேக் கொஸ்டின் தனித்தனியாக நம்ம பார்ப்போம். ஏன்னா டபுளாக இருக்கிறது தான் புக் பேக் கொஸ்டின் தனி